வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரெண்டு துணியை தைக்காமல் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி நம்ம நாட் போடுவோம். தைக்க வேண்டியது கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங் நாட்டு, ஈஸியாக இருக்கும். இதை பலகை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு புடவை துப்பட்டாலாம் கிழித்து யான் மேக் பண்ணும்போது பெரிய நூல்கண்டாக கொண்டு வரும்போது நமக்கு குரோசா ஊசி வச்சு பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த இதை கற்று வச்சுக்கோங்க, இது நிறைய ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு புடவையோ இல்லைன்னா ஒரு துப்பட்டா ஏதோ ஒரு 2 பீஸ் துணியை லாங் யானுக்காக ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கன்னா எப்படி ஈஸியாக ஜாயின் பண்ணுறது, ஸ்டிச்சிங் இல்லாத எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது சும்மா புடவையோட 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக. இப்போ இந்த 2 பீஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின்னதாக இப்படி மடிச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்படி சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு சும்மா ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் அளவு மடிச்சுட்டு சென்டரில் இதோட சென்டரில் ஒரு சின்னதாக கட்டு. இங்கே பாருங்கள் எப்படி கட் வந்திருக்கோம், சும்மா சின்ன கட் போட்டிருக்கோம் ரெண்டுத்துலேயும். ஓகேங்களா, இதில் ரொம்ப சின்னதாக இருக்குது. பாருங்க, கட் போட்டிருக்கோம். இதுலேயும் ஒரு கட் இருக்குது, இதுலேயும் ஒரு கட் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடு ஒன்று வச்சுக்கோங்க, ரைட் சைடு ஒன்று வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்குள்ளார ரைட் சைடு இருக்கிறத ஹோல்டுக்குள்ளார ரைட் சைடோட ஒரு எண்டை விடுறேன். இதுலேயும் ஒரு கட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த கட்டுக்குள்ளார இதோட எண்டே எதை உள்ளே விடுறீங்களோ அதோட எண்டை இதுக்குள்ளார விட்டு புரியுதுங்களா? அவ்வளோதான். இழுத்துட்டிங்கன்னா டைட்டாக நாட் வந்துடும், அவுக்க முடியாது, ஸ்டிச்சிங் வேண்டியது கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி இது. எல்லாம் இந்த புடவையெல்லாம் கட் பண்ணி பெருசாக யான் மேக் பண்ணுறதுக்கு, இந்த பனியன் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி பெருசாக யான் மேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய புடவையெல்லாம் எடுத்து யான் மேக் பண்ணணுன்னா இந்த மாதிரி நாட் பழகிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுலேயும் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னாலே புரியும் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.